நீர் ராசியான மீனம், கடகம், விருச்சிகம்க்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எல்லா தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக்கோங்க. பிரபஞ்சத்திட்ட வழிகாட்டுதல் கேட்கலாம். ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது, உங்கள் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, பொருளாதார ரீதியாக பார்த்துடலாம். சரி, 3 கார்டு பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்திருக்கிற 3 கார்டுமே ஜூன் மாதம் உங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு ரெடி ஆக்கிறதுக்கான கார்டாக தான் பார்க்குறேன் நான். ஸோ ஜூன் மாதம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்த கார்டே 3 கார்டு. கடந்த காலத்தில் நீங்கள் தொழிலில் நிறைய ஏமாற்றம், பயம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும். உங்களை சுற்றி ஒரு அன்ஸ்டேபிள் எனர்ஜி இருந்திருக்கும். அதை நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி வெளியில் இருப்பீங்க. பட் உள்ளே உங்களுக்கு நிறைய மனப்போராட்டம் இருக்கும். எப்படி நான் கடன் அடைக்க போகிறேன், எப்படி என் தொழிலை முன்னுக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்றது நிறைய மனக்குழப்பங்களோடையே இருப்பீங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எவ்வளோ தூரத்துக்கு ஒத்து போகுதுன்றதையும் நானும் பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த எனர்ஜி தான் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லாபகரமான பாதைக்கு போக முடியலையே, இல்லை பணம் இல்லையேன்ற ஒரு ஏக்கமும் நிறைய இருக்குது. நிறைய மனசில் ஆசைகள் இருக்குது. இந்த தொழில் பண்ணணும், அந்த தொழில் பண்ணணும், இல்லை வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்னா அதில் ஒரு பண முடக்கம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை தான் காட்டுது இந்த கார்டு. அப்படி தான் காட்டுது பாருங்கள். ஸோ பணம் இல்லையே அப்படின்றத நினைக்காம அந்த டிட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு கொஞ்சம் அடுத்து ஜூனுக்கு உங்கள் மனக்கவலையெல்லாம் கொஞ்சம் தூரமாக வைங்க. ஏன்னா கவலைப்பட்டாலே நமக்கு எதுவுமே நடக்காது. ஓகேவா? ஸோ ஒரு கிளாரிட்டி பிறக்கும். எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, இந்த ஜூன் மாதமே ஒரு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஆனால் வந்திருக்கிற கார்டு ஜூன் எண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி பிறக்கும். ஒரு தொழில் ஒப்பந்தம் கூட ஜூன் எண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தொடக்கம், ஏதாவது உங்களுக்கு புதுசாக ஒரு யோசனை கூட வரலாம். ஸோ ஜூலைக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மாதமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நான் எப்போயும் சொல்கிறது தான், ஒரு மண்ணுக்குள்ளே போட்ட விதை வெளியில் முளைச்சி வர்றதுக்கு மண்ணுக்குள்ளேயே அதனோட ஆற்றல் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்ல, அந்த டைம் தான். இப்போ ஜூன் மாதம் உங்களுக்கான வேலையை பிரபஞ்சம் பண்ண போகுது. கடைசியாக உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு பெரிய கிளாரிட்டியை ஜூன் எண்டில் பிரபஞ்சம் கொடுக்கும். எல்லாமே நல்லதுக்கு தாங்க. யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாமே நமக்கு நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஜூன் மட்டுமே வாழ போகிறதில்ல. இது ஒரு மாதம், கரெக்ட் தானே? நல்லா வந்தாலும் சரி, அதை ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மந்தமாக இருந்தாலும் ஒரு லெசனாக எடுத்துகிட்டு அடுத்த மாதத்துக்கு ரெடி ஆகுங்க.